அவள் பாவம், நினைக்காத நாளில்லை உள்ளிட்ட சில படங்களை தயாரித்த தயாரிப்பாளராக மாறிய ராஜன் அவர்கள் சினிமா இசை வெளியீட்டு விழாக்கள்ல பங்கேற்று சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவாக பேசி பிரபலமானார். நேற்று திடீரென அடையாறு ஆற்றின் அருகே நடைபயிற்சி செல்வதற்காக சொல்லிவிட்டு ராஜன் மனக்குமுறல் காரணமாக குதித்து தற்கொலை செய்து கொண்டது கோலிவுட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தயாரிப்பாளர் ராஜனுக்கு 85 வயதாகுது. உடல்நலக்குறைவு, இயற்கை மரணம் அப்படின்னு கல்யாண சாவாக இருந்திருக்க வேண்டிய அவருடைய மரணம் இப்படி தற்கொலை மரணமாக இந்த வயதுல எப்படி ஏற்பட்டது, அப்படி அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் விவாதிக்கவுமே ஆரம்பிச்சாங்க. விஷால், தயாரிப்பாளர் தனஞ்சயன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் தயாரிப்பாளர் ராஜன் மறைவு செய்தி அறிந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க. தனுஷ் விவாகரத்து விவகாரம், ரவி மோகன் விவாகரத்து, விஜய் சர்ச்சை உள்ளிட்டவைகளை போல்டாக பட விழாக்கள்ல பேசி தம்ப்நெயில் இடம்பெற்று வந்த ராஜனா இது அப்படின்னு சொல்லி பலருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ராஜன் அவர்களுக்கு தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.